அதாவது இந்த வழக்குகளை பொறுத்தமட்டில் இது முழுக்க முழுக்க சிவில் வழக்கு. எல்லா ஆவணங்களையும் எல்லா என்ன டாக்குமெண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி இதெல்லாம் உண்மையிலேயே சரியானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர்லேருந்து மூலப்பத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்து சரியான முறையில் யாருக்கு ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்துச்சு, அந்த இடம் என்னவா இருந்துச்சு, அது எல்லைக்கல் தானா அப்படின்றதுலாம் ஆய்வுப்படுத்தப்படணும். அதெல்லாம் எங்கே நடக்கணும்னு சொன்னால் ஹைகோர்ட்டில் அதெல்லாம் நடத்தவே முடியாது. இதுக்கு முழுக்க முழுக்க ட்ரையல் ப்ரொசீஜர் எங்கே நடக்கணும்னா சிவில் கோர்ட்டில் தான் நடக்கணும். சிவில் வழக்கு சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் நடத்துறதுங்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கி வழக்கறிஞர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது முன்னாடி மாதிரி வெறும் பத்திரிகைகள் மட்டும்தான் விமர்சிக்கக்கூடிய காலமாக இருந்துச்சு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ சமூக வலைத்தளங்கள் பெரிய ரோல் பண்ணுறாங்க. எல்லா இந்த யூடியூப் சேனல்லாம் போச்சு. ஏகப்பட்ட பேர் எதையும் கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்கணும் இல்லையா? எடுத்த உடனே யார் வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கட்டத்தில் இது முழுக்க முழுக்க சிவில் வழக்கு, சிவில் நீதிமன்றத்தை தான் அனுப்பியிருக்கணும். இந்த வழக்கை நீதிமன்றங்கள் ஏற்கனவே விசாரித்த போது வெள்ளக்காரங்காலத்திலே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படி வழக்கு விசாரிக்கப்பட்ட போது அந்த இடத்துல ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்துச்சோ அந்த நடைமுறைக்கு உட்பட்டு செயல்படுத்த அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு மாறாக இப்போ இப்படி சொல்கிறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்காது.